கேங்கர்ஸ் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு, உலகம் முழுக்க இது வரையும் 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் குட் பேட் அக்லி 16 நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ, அப்புறம் ஓவர்சீஸ்ல எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கறத பார்ப்போம். சச்சின் ரீரிலீஸ் கலெக்ஷன், அப்புறம் வந்து மலையாளத்துல துடரும் அப்படிங்கிற மோகன்லால் அவர்களோட திரைப்படம், அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் கரகாட்டக்காரன். ஸோ அது ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பட்ஜெட், அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வசூல், எந்த அளவுக்கு ஷேர் அப்படிங்கறத எஸ்டிமேட்டா பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, தமிழ் படம் 2 தான். அந்த பீரியாடிக் ஃபிலிம்லாம் கலாய்க்கிற மாதிரி ஒரு ஸ்பூஃப் அதில் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த பாகுபலி அந்த பின்னாடி அந்த செட்டில் தான் இருக்கும் அந்த ஃப்ரேம்லேயே. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MK9089 அப்படிங்கிறவர், அவர் பேர் சரியா தெரியல, முகமது ரிகாஸ், ஹரிஹரன் PS, கலகலா, AC, கார்த்திக் ஃபார் யூ. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். ஒருத்தவங்களோட கண்ணு மட்டும்தான், அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. முடிஞ்சா அது என்ன படம் அப்படிங்கிறத கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா அவங்க என்ன, எந்த ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத கமெண்ட் போட்டா மட்டும் போதும், அதுவே ஆன்சர் தான். ஸோ அதை பார்ப்போம் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்க. சின்னஸ் டே 8 இந்தியாவில் வந்து 36 லட்சம். இந்தியா முழுக்க டோட்டலா இந்த படம் இதுவரையும் 5,44,00,000. உலகம் முழுக்க 93 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 800 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நேசா 2 இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர், அப்புறம் ஹையஸ்ட் கிராசர் இன் அனிமேஷன் ஃபிலிம் இதுவரையும் ஆல் டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டை வச்சிருக்கு. வசூல் ரீதியா இந்த படம் ஆல்ரெடி 2 பில்லியனை கடந்திருக்கு. அதுல இந்த படம் நேத்து இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஜாட் அப்படிங்கிற திரைப்படம் டே 16 இந்தியாவில் வந்து 1,10,00,000, உலகம் முழுக்க 1,30,00,000. இந்தியா முழுக்க 95,45,00,000, உலகம் முழுக்க 107,82,00,000 இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட். கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 4,55,00,000, உலகம் முழுக்க 6 கோடி. ஸோ 60,41,00,000 இந்தியாலையும், உலகம் முழுக்க 83,78,00,000. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் இந்த படம் 100 கோடியை கடந்துரும். எனக்கு தெரிஞ்ச அந்த வெற்றியை நோக்கி இந்த படம் போயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்துக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டே பர்சனலா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கிரவுண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம். இந்த படம் வந்து பட்ஜெட் 45 கோடி. ஆனா முதல் நாள் வசூல் வெறும் 1,38,00,000 தான் இந்தியாவில் வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 1,45,00,000. மரண மாஸ் அப்படிங்கிற திரைப்படம் டே 16 கேரளால 25 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம். 19,43,00,000 கேரளாலையும், 21,08,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 8 கோடி பட்ஜெட். ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தோட டே 16 கேரளால 92 லட்சம், உலகம் முழுக்க 1,45,00,000. ஸோ டோட்டலா கேரளால இந்த படம் 38 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 61 கோடி கிட்ட. ஸோ ஒரு சரியான ப்ராஃபிட், பெரிய ஹிட். துடரும் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. கேரளால மட்டுமே 5,23,00,000 இந்த படம் ஓப்பனிங் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 30 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 12 லட்சம், கர்நாடகால 46 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 லட்சம். ஓவர்சீஸ்ல இந்த படம் 4,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 11,04,00,000 இந்த படம் வந்து டே 1 ஓப்பனிங் டேல கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம், சூப்பர் கலெக்ஷன். அப்புறம் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற தமிழ் படம், நம்ம சிபி சத்யராஜ் அவர்களோட திரைப்படம் டே 8 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். டோட்டலா 1,65,00,000 தமிழ்நாட்டில், உலகம் முழுக்க 1,80,00,000. கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட தான், அதாவது 95 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. பத்தாது. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 16 தமிழ்நாட்டில் 1,67,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 2,77,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 147,38,00,000, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28,85,00,000, ஓவர்சீஸ்ல 65,89,00,000, உலகம் முழுக்க 242,12,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ட்ரேடு நம்பராகவே இது ஒரு பெரிய ஹிட், பெரிய சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ப்ராஃபிட்டும் எடுத்துருச்சு. அதை வரப்போற நாட்கள்ல எந்த அளவுக்கு எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அப்புறம் சச்சின் ரீரிலீஸ் டே 8. ஸோ தமிழ்நாட்டில் 23 லட்சம், உலகம் முழுக்க 25 லட்சம். டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 7,60,00,000, உலகம் முழுக்க 9,37,00,000. ஸோ ஒரு ரீரிலீஸ் படத்தை பொறுத்தவரை இது ஒரு சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் சுமோ திரைப்படத்தோட கலெக்ஷன்.
சும்மா வந்து ரொம்ப வருஷம் கிடப்புல கிடந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் நிறைய தியேட்டர்ல எக்கச்சக்கமா ரிலீஸ் ஆகுறது தான் அவங்களோட பிளான். பொங்கல் டைம்ல அப்படிதான் பிளான் பண்ணாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்போ கிடைச்ச ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 10 கோடி. இந்த படத்துக்கு தமிழ்நாட்டுல 16 லட்சமோ, உலகம் முழுக்க 18 லட்சமோ வந்து டே 1 ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த சாட்டர்டே, சண்டே எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத. கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா 10 கோடி பட்ஜெட். அப்புறம் கேங்கர்ஸ் திரைப்படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல வந்து 1,56,00,000, உலகம் முழுக்க 1,85,00,000. டோட்டலா 3,19,00,000 தமிழ்நாட்டிலும், உலகம் முழுக்க 3,89,00,000. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டே 2 நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஆக்சுவலா நேத்துமே வந்து ஒரு வீக் டே தான். இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே இந்த 2 நாள் கலெக்ஷன் தான் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள்ல கண்டிப்பா ஒரு 5 கோடி 6 கோடிக்கு மேல உலகம் முழுக்க வந்ததுன்னா நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே அந்த ஃப்ளோலயே போயிடும். ஸோ இப்போதைக்கு 2 நாள்ல கிட்டத்தட்ட அந்த 4 கோடிங்கிறது ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன். இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் ஒரு 18ல இருந்து 20 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படம். கண்டிப்பா அது பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் கரகாட்டக்காரன் வசூல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரகாட்டக்காரன் 1989ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வசூலை வாரி குவிச்சுது. இந்த படம் எக்கச்சக்கமான ரெக்கார்டை வச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 30 தியேட்டர் தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த படம் வந்து 100 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. அதை தாண்டி இந்த படம் ஒரு 4 தியேட்டர்ல வந்து 400 நாளைக்கு மேலேயும், 7ல இருந்து 8 தியேட்டர்ல இந்த படம் வந்து 350 நாளைக்கு மேல, அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டம். பட்டி தொட்டிலாம் ஓடிச்சு. இருக்கிற எல்லா குக்கிராமத்துலலாம் இந்த படம் பெரிய லெவல்ல ஓட்டம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். வசூல் ரீதியா இந்த படம் அடிச்சு துவம்சம் பண்ணுச்சு. இந்த படத்துல காமெடி சொல்லவா வேணும்? காமெடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்துக்கு அவ்வளோ பலத்தை சேர்த்தது கவுண்டமணி, செந்தில். இந்த காம்போவோட 100வது திரைப்படம் இந்த படம் கரகாட்டக்காரன். அதாவது காமெடிக்காகவே தனி ட்ராக் எல்லாமே நம்ம இளையராஜா கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே அதை நம்ம மீம் டெம்ப்ளேட் அதுக்கு இதுக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தாண்டி ராமராஜன், கனகா எல்லாரோட நடிப்பும் அவ்வளோ கச்சிதமாக இருக்கும். நம்ம கங்கை அமரன் அவர்களோட டைரக்ஷன், அந்த ஸ்கிரீன் பிளே இன்னைக்கு பார்த்தா கூட அந்த காமெடியில இருந்து, இசையில இருந்து அந்த ஒவ்வொரு சீனுமே அப்படி இருக்கும். இன்னைக்கு இந்த படத்துல இருந்து ஒரு சீனை போட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் வச்சாலே ஈஸியா உங்களால எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படம் வசூல் ரீதியா இது ஒரு எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட் தான். பட்ஜெட் வந்து ஒரு 38ல இருந்து 40 லட்சம். பாக்ஸ் ஆபீஸ் 5 கோடியே 10 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 2 கோடியே 80 லட்சத்துக்கு மேல ஷேர் வந்திருக்கு. ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் நீங்க எத்தனை முறை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரியே ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.